சகோதரர்களே, ஒவ்வொரு பெற்றோர்களுடைய கடமை 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 தன்னுடைய பிள்ளைகளுக்கு குர்ஆனை கற்றுத்தர வேண்டும், குர்ஆனை கற்றுத்தர வேண்டும். கண்டிப்பாக மக்தப் அனுப்புங்கள். மக்தப் என்பது சாதாரண விஷயம் அல்ல. நாளைக்கு உங்கள் குழந்தை தொழ வேண்டுமா, மக்தப் அனுப்புங்க. நாளைக்கு உங்க பிள்ளைகள் நோன்பு நோக்க வேண்டுமா, மக்தப் அனுப்புங்கள். நாளைக்கு உங்களுடைய பிள்ளைகள் மார்க்கத்தின்படி அமல் செய்ய வேண்டுமா, மக்தபுக்கு அனுப்புங்கள். நாளைக்கு உங்களுடைய பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு கதர் செய்ய வேண்டுமா, பெற்றோர் கண்ணியப்படுத்த வேண்டுமா, மக்தபுக்கு அனுப்புங்கள். இல்லை என்று சொன்னால் உலக விஷயங்கள் தான் தெரியுமே தவிர மார்க்க விஷயம் எதுவுமே தெரியாது. நாம் தன்னுடைய குழந்தையை மக்தபுக்கு அனுப்புறோமா, மக்தபு போல நான் கேட்கிறோமா, ஏன் இன்னைக்கு மக்தபு போல என்று கேட்கிறோமா? ஆனா சகோதரர்களே, ஸ்கூல் என்று சொன்னால் அந்த குழந்தை கூப்பிட்டு அடிக்கிறோம். மக்தப் என்று சொன்னா விடுறா பரவாயில்ல. சைத்தான் எப்படி கெடுக்கிறான் பாருங்க. எந்த கல்வியிலே சிறப்பு இருக்கிறதோ, எந்த கல்வியில உயர்வு இருக்கிறதோ அதுக்கு நாம் முக்கியத்துவம் தருவதில்லை. இந்த உலகத்தை அற்ப காசுக்காக அவன் இறந்து விட்டால் அந்த காசு பணத்தை இங்கே தான் விட்டு செல்வான். அந்த கல்விக்காக நாம் முக்கியத்துவம் தருகிறோம். ஆனால் மற்ற முக்கியத்துவம் தருவதில்லை. தன் பிள்ளைகளுக்கு மார்க்க கல்வியை கற்றுத்தாருங்கள். தன்னுடைய பிள்ளைகளுக்கு மார்க்க கல்வியை கற்றுத்தாருங்கள். ஏன் தெரியுமா? இந்த உலகத்திலே நம்முடைய பிள்ளைகளுக்காக வேண்டி இந்த உலகத்தை சம்பாதித்து அவன் கையில கொடுத்து விட்டு நாம் சென்றாலும் மறுமை நாளிலே நம்மை பார்த்து விரண்டு ஓடுவான். அப்பா பார்த்துட்டா எங்க ஒரு நன்மை கேட்டுவாரோ, அம்மா பார்த்துட்டா எங்க ஒரு நன்மை கேட்பார்கள் என்று விரண்டு ஓடுவார்கள். கவலைப்படுவான். சொர்க்கவாதி கவலைப்படுவான். எதுக்காக கவலைப்படுவான் தெரியுமா? நான் உலகத்தில் இருக்கும் போது வீணான பேச்சுக்களை பேசியிருந்தேன், வீணான விஷயங்களை பேசியிருந்தேன். அந்த சமயத்திலே சுபஹானல்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹு அக்பர் லா ஹவுல வலா குவதா இது போன்ற திக்ர்களை நான் அதிகமாக செய்திருந்தால் இந்த சொர்க்கத்திலே மேலும் மேலும் உயர்ந்த தர்ஜாவை நான் பெற்றிருப்பேன் என்று சொர்க்கவாதியும் கூட கவலைப்படுவார்கள். ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களைப் போல, அபூ உபைதா இப்னு ஜர்ராஹ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களைப் போல, சுல்தான் சலாவுத்தீன் அய்யூபை போல இது போன்ற சிறந்த தலைவர்களை யா அல்லாஹ் இந்த நேரத்தை எங்களுக்கு வழங்குவாயாக. ஏன் என்று சொன்னால் தலைமை இல்லாமல், சரியான தலைமை இல்லாமல், சரியான தலைமை இல்லாமல், சரியான அமீர்கள் இல்லாமல், சரியான தளபதிகள் இல்லாமல், தொலைநோக்கு பார்வை இல்லாமல், தொலைநோக்கு சிந்தனை இல்லாமல் இந்த சமூகம் இந்த காலத்திலே இந்த நேரத்திலே அதிகமாக கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறோம். இறைவா எங்கள் மீது கிருபை செய்து நல்ல தலைமையை தா, நல்ல லீடரை தா என்று அல்லாஹ்விடத்தில் கேளுங்கள். யாரை லீடராக நினைக்கிறோமோ, யாரை தலைவராக நினைக்கிறோமோ, யாரை காயிதம் இல்லத்தாக நினைக்கிறோமோ அவனை பின்பற்றினால் இந்த காலத்திலே இந்த நேரத்திலே என்ன செய்யறான்? நம்மளை எடுத்துட்டு போய் குத்த போய் வித்துறான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ஹம்தன் ஹம்தா வஷ்குருல்லாஹி ஷுக்ரன் ஷுக்ரா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில் கரீம். அம்மா பஅத். ஃபகத் قال الله تبارك وتعالى في القرآن المجيد والفرقان الحميد. فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. فلو أن لنا كرة فنكون من المؤمنين. صدق الله العظيم. قال رسول الله صلى الله عليه وسلم اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. صدق رسول الله صلى الله عليه وسلم. அளவற்ற அருளானும் நிகரற்ற அன்புடையனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கே அனைத்து புகழும். சலாத்தும் சலாமும்
எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார், சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், இமாம்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், நல்லடியார்கள் அத்துணை முஸ்லிம்களின் மீதும் குறிப்பாக நம் அனைவரின் மீது உண்டாகட்டுமாக. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே ஷூரா என்று சொல்லக்கூடிய அத்தியாயத்திலே 102வது வசனத்திலே சொல்கிறான், ஃபலவ் அன்ன லனா கர்ரத்தன் ஃபனகூன மினல் முஃமினீன். அதாவது அன்பானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மறுமை நாளிலே வழிகேடர்களை, ஷைத்தானுடைய படையினரை நரகத்திலே தூக்கி வீசி எறிவார். அப்போது சில மனிதர்கள் பார்ப்பார்கள், யார் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படாமல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இத்தாஅத் செய்யாமல் வாழ்ந்தார்களோ, இந்த காட்சியை பார்க்கும்போது அவர் சொல்லுவார், ஆஹா, இப்படிப்பட்ட வழிகேடர்களிலே நான் ஆகிவிட்டேனே என்று கஷ்டப்படுவார். எனக்கு இந்த நேரத்தில் பரிந்துரை செய்வதற்காக யாரும் இல்லாமல் போய்விட்டார்களே என்று வருந்துவார். வலா சதீகின் ஹமீம், எனக்காக யாரும் உற்ற நண்பர்கள் இல்லையே என்று மேலும் மேலும் வருந்துவார். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஃபலவ் அன்ன லனா கர்ரத்தன் ஃபனகூன மினல் முஃமினீன். எந்த அளவுக்கு ஆசைப்படுவார், ஆதங்கப்படுவார் என்றால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகத்திற்கு திரும்ப என்னை அனுப்பினால், அந்த சாய்ஸ் இருந்தால் நல்ல முஃமினாக, நல்ல முஸ்லிமாக, நல்ல முத்தவக்கீலீனாக, நல்ல முத்தகீனாக, சாலியான மனிதராக ஆகி திரும்ப நான் அல்லாஹ்வை சந்திப்பேன் என்று அவர் ஆசைப்படுவார். ஆனால் நேரமும் காலமும் கிடைக்குமா? மறுமைக்கு சென்ற பிறகு, மரணித்த பிறகு இந்த உலகத்திற்கு வர வேண்டும், இந்த உலகத்தில் வந்து எல்லா அமல்களையும் செய்ய வேண்டும். அல்லாஹ்வுடைய கட்டளை என்ன, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதையெல்லாம் இத்தாஅத் செய்வார்களோ அதையெல்லாம் பரிபூர்ணமாக நான் அமல் செய்வேன் என்று வரிந்து கட்டிக்கொள்வான். ஆனால் எந்த பிரயோஜனமும் இருக்காது. அந்த நேரமும் காலமும் அவருக்கு முடிந்து விட்டது. எனவே அன்பானவர்களே, கண்டிப்பாக காலத்தையும் நேரத்தையும் நாம் சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அன்பானவர்களை மேலும் பாருங்க, எந்த அளவுக்கு என்று சொன்னால், அன்பானவர்களே, சொர்க்கத்திலே, அதாவது அன்பானவர்களே, சொர்க்கத்திலும் ஒரு மனிதருக்கு ஒரு கவலை இருக்கும். சொர்க்கம் என்பது என்ன சாதாரண விஷயமா? சொர்க்கத்திலே பாலாறுகள் ஓடும், தேனாறுகள் ஓடும், மது ஆறுகள் ஓடும், தோட்டங்கள், துறவுகள், மரங்கள், செடிகள், கொடிகள், பூக்கள், கனிகள். எந்த அளவுக்கு என்றால், ஒரே ஒரு மரத்தை, அதனுடைய நிழலை நாம் கடக்க வேண்டும் என்றால் 100 ஆண்டுகள் வேகமான குதிரையின் மீது அமர்ந்து நாம் கடந்தாலும் கடக்க முடியாது. அப்படிப்பட்ட விதமாக ஒரே ஒரு மரம் சொர்க்கத்திலே இருக்கும். ஊரஹீன்கள், சொர்க்க அழகிகள் அல்லாஹ் நமக்கு தருவான். வாலிபமாக, இளைஞர்களாக 33 வயசிலே நாம் சொர்க்கத்திலே நுழைவோம். சொர்க்கத்திலே நுழைந்து விட்டால் என்ஜாய் தான், என்ஜாய் தவிர வேறு ஒன்றும் இருக்காது. அப்படிப்பட்ட இடத்திலும் கூட ஒரு மனிதன் கவலைப்படுவான், சொர்க்கவாதி கவலைப்படுவான். எதுக்காக கவலைப்படுவான் தெரியுமா? நான் உலகத்தில் இருக்கும் போது வீணான பேச்சுக்களை பேசியிருந்தேன், வீணான விஷயங்களை பேசியிருந்தேன். அந்த சமயத்திலே சுபஹானல்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹு அக்பர் லா ஹவுல வலா குவதா இது போன்ற திக்ருகளை நான் அதிகமாக செய்திருந்தால் இந்த சொர்க்கத்திலே மேலும் மேலும் உயர்ந்த தர்ஜாவை நான் பெற்றிருப்பேன் என்று சொர்க்கவாதியும் கூட கவலைப்படுவார்கள். எனவே அன்பானவர்களே, அல்லாஹ் நமக்கு நேரத்தை தந்திருக்கிறான், காலத்தை தந்திருக்கிறான், இந்த வாய்ப்பை தந்திருக்கிறான். சரியாக முறையாக யார் பயன்படுத்திக் கொள்கிறார்களோ அவர்கள் தன் அறிவார்கள் என்பதை கண்டிப்பாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும்.
அன்பானவர்களை மேலும் பாருங்க, எந்த அளவுக்கு என்று சொன்னால், அன்பானவர்களே, நாம் அதிகமாக இந்த துஆக்களை கேளுங்க. யா முகல்லிபல் குலூப் சப்பித் குலூபனா அலா தீனிக். யா முகல்லிபல் குலூப், உள்ளங்களை புரட்டுபவனே, எங்கள் உள்ளத்தை தீனுல் இஸ்லாத்திலே நிலைத்திருக்க செய்வாயாக. தீனுல் இஸ்லாத்திலே இஸ்திகாமத்தாக நிலைத்திருக்க செய்வாயாக என்று அதிகமாக அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்டுக் கொண்டிருக்க. மேலும் என்ன, யா அல்லாஹ், இந்த உம்மத்தே முஹம்மதியாவிலே எவ்வளவு முஸ்லிம்கள் இருக்கிறார்களோ அனைவருக்கும் மத்தியிலே ஒற்றுமையை தந்தருள்வாயாக, ஒற்றுமை தந்தருள்வாயாக என்று அதிகமாக அல்லாஹ்விடத்தில் துஆ கேளுங்க. மேலும் அன்பானவர்களே, யா அல்லாஹ், இந்த உம்மத்தே முஸ்லிமாவிலே ஒரு நல்ல தலைவரை, நல்ல லீடரை எங்கள் காலத்திலே வழங்குவாயாக. அபூபக்கர் சித்திக் அவர்களை போல, உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை போல, உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்களை போல, அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை போல, ஹஸன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை போல, காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை போல, அபூ உபைதா இப்னு ஜர்ராஹ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை போல, சுல்தான் சலாவுத்தீன் அய்யூபை போல, இது போன்ற சிறந்த தலைவர்களை யா அல்லாஹ் இந்த நேரத்தை எங்களுக்கு வழங்குவாயாக. ஏன் என்று சொன்னால், தலைமை இல்லாமல், சரியான தலைமை இல்லாமல், சரியான அமீர்கள் இல்லாமல், சரியான தளபதிகள் இல்லாமல், தொலைநோக்கு பார்வை இல்லாமல், தொலைநோக்கு சிந்தனை இல்லாமல் இந்த சமூகம் இந்த காலத்திலே, இந்த நேரத்திலே அதிகமாக கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறோம். இறைவா, எங்கள் மீது கிருபை செய்து நல்ல தலைமையை தா, நல்ல லீடரை தா என்று அல்லாஹ்விடத்தில் கேளுங்கள். யாரை லீடராக நினைக்கிறோமோ, யாரை தலைவராக நினைக்கிறோமோ, யாரை காயித மில்லத்தாக நினைக்கிறோமோ, அவரை பின்பற்றினால் இந்த காலத்திலே, இந்த நேரத்திலே என்ன செய்யறான்? நம்மளை எடுத்துட்டு போய் குத்த போய் வித்துறான். எனவே அன்பானவர்களே, ஒவ்வொரு முஸ்லிம்களும் அல்லாஹ்விடத்தில் கேளுங்கள், யா அல்லாஹ் எங்களுக்கு நல்ல தலைமையை தா, நல்ல லீடரை தா என்று ஒவ்வொரு துஆக்களிலும், ஒவ்வொரு தொழுகையிலும் அல்லாஹ்விடத்தில் கேளுங்கள். ஏன் என்று சொன்னால், இன்றைய காலத்திலே முஸ்லிம்கள் மத்தியிலே இது மிகப்பெரிய ஒரு குறைபாடாக இருக்கிறது. எனவே அன்பானவர்களே, கண்டிப்பாக ஒவ்வொரு முஸ்லிம்களும் இது கவனத்தில் கொள்ள வேண்டும். அன்பானவர்களை மேலும் பாருங்க, எந்த அளவுக்கு என்று சொன்னால், இந்த காலத்தில் பார்க்கிறோம், சங்கிகள் இருக்கிறாங்கல்ல, இஸ்லாத்தின் மீது பல குற்றச்சாட்டுகளை வைப்பார்கள். என்ன குற்றச்சாட்டு? இஸ்லாம் வாளால் பரவியது. குர்ஆன் இருக்கிறதே மாற்று மதத்தவர்களை கொல்ல சொல்கிறது, மாற்று மதத்தவர்களுக்கு சிரமம் தர வேண்டும் என்று குர்ஆன் வலியுறுத்துகிறது என்று சங்கிகள், அதாவது மக்கள் மத்தியிலே பரப்பிக் கொண்டிருப்பார்கள். ஆனால் குர்ஆன் அப்படி சொல்கிறதா? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், லா இக்ரா ஃபித்தீன். மாற்று மதத்தவர்கள் இஸ்லாத்தை பற்றி சொன்னாலும் சொல்வது தான் நம் மீது கடமை. நிர்பந்தமாக அவர் இஸ்லாத்தை ஏற்றாலும், இஸ்லாத்தை ஏற்றாலும் அதாவது அவர் உண்மையான முஸ்லிம் அல்ல. நிர்பந்தமாக யாரும் இஸ்லாத்தை தழுவினாலும் இஸ்லாத்தில் நுழைந்தாலும் அவர் இஸ்லாம் என்று சொல்ல முடியாது. ஏன் என்று சொன்னால், நிர்பந்தத்துக்கு இஸ்லாத்துக்கு எந்த தொடர்பும் கிடையாது. அவனாக இஷ்டப்பட்டு, அவனாக அறிந்து இஸ்லாத்தை தழுவுகிறான் என்று சொன்னால் அது வேறு விஷயம். ஆனால் இஸ்லாத்தில் எந்த நிர்பந்தமும் இல்லை என்பதை கண்டிப்பாக கவனத்தில் கொள்ளுங்கள். அது மட்டுமல்ல அன்பானவர்களே, இஸ்லாம் அவர்கள் சங்கிகள் சொல்கிறார்களே, குர்ஆனிலே சொல்லப்படுகிறது, காஃபிர்களை கொல்ல வேண்டும், மாற்று மதத்தவர்களை கொல்ல வேண்டும், குர்ஆன் வலியுறுத்துகிறது, குர்ஆன் சொல்கிறது என்று சொல்கிறார்களே, அந்த குர்ஆன் தான் சொல்கிறது. தவறாக புரிந்து கொண்டு, தவறான விஷயங்களை ஏற்றுக்கொண்டு அவர்கள் சொல்கிறார்கள். ஆனால் குர்ஆன் சொல்கிறது எந்த அளவுக்கு என்று சொன்னால், சூரா மாயிதாவிலே அல்லாஹ் சொல்கிறான், மன் கதல நஃப்ஸன் பிகைரி நஃப்ஸ் அவ் ஃபஸாதின் ஃபில் அர்த் ஃபகஅன்னமா கதல அன்-நாஸ ஜமீஆ.
ஒருவர் ஒரு உயிரை கொன்றால் ஒட்டுமொத்த சமூகத்தை கொன்றவன் போன்றாவான். ஒரு மனிதன் மற்ற மனிதனை வாழ வைத்தால் ஒட்டுமொத்த சமூகத்தை அவன் வாழ வைத்தவன் போன்றாவான் என்று திருமறை குர்ஆன் சொல்கிறது. ஒருத்தனை கொலை செய்தா நீ எல்லா சமூகத்தை கொலை செய்து விட்டாய் என்று குர்ஆன் பறைசாற்றுகிறது. அப்படிப்பட்ட உன்னதமான குர்ஆன் யாரையாவது கொல்ல சொல்லுமா? பயங்கரவாதத்தை தூண்டுமா? தீவிரவாதத்தை தூண்டுமா? அன்பானவர்களே, எல்லா மதத்திலும் சில கருப்பாடுகள் இருக்கத்தான் செய்வார்கள். முஸ்லிம்களில் மட்டுமல்ல, ஏன் இந்துக்களிலே கிடையாதா? கிறிஸ்தவர்களிலே கிடையாதா? யூதர்களிலே கிடையாதா? புத்தர்களிலே கிடையாதா? எல்லா இடத்திலும் சகோதரர்களே சில கருப்பாடுகள் இருக்கத்தான் செய்வார்கள். அவர்களை கொண்டு மார்க்கத்தை நாம் எடை போடக்கூடாது. எனவே அன்பானவர்களே, இந்த விஷயத்தை கண்டிப்பாக நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அன்பானவர்களை மேலும் பாருங்க, எந்த அளவுக்கு என்று சொன்னால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மறுமை நாளிலே சில மனிதர்கள் ஒளியின் மீது அமர்ந்திருப்பார்கள், ஒளியின் மேடையில் இருந்து கொண்டு ஜொலிப்பார்கள். எந்த அளவுக்கு என்றால் நபிமார்களும் ரசூல்மார்களும் வானவர்களும் ஷோதாக்களும் அவரை பார்த்து ஆசைப்படுவார்கள். இந்த பதவி அவருக்கு ஏன் எப்படி கிடைத்தது? சஹாபாக்கள் கேட்ட, யார் ரசூலுல்லாஹ், இப்படிப்பட்ட ஒரு பதவி அவருக்கு கிடைத்தது எப்படி, ஏன் கிடைத்தது? அப்போது அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், யார் இந்த உலகத்தை இருக்கும்போது அல்லாஹ்வுக்காக வேண்டி நேசித்தார்களோ, அல்லாஹ்வுக்காக வேண்டி ஒரு உறவை துண்டித்தார்களோ, எதை செய்தாலும் அல்லாஹ்வுக்காக மட்டும் செய்தார்களோ, அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மறுமையில மிகப்பெரிய ஒரு அந்தஸ்தை தருகிறான். அந்த அந்தஸ்தை பெற வேண்டும் என்றால் அதிகமாக இந்த துஆவை கேளுங்கள். அந்த துஆ என்னவென்று சொன்னால், அல்லாஹும்மா இன்னி அஸ்அலுக ஹுப்பக் வ ஹுப்ப மன் யுஹிப்புக் வல் அமல் அல்லதி யுபல்லிகுனி ஹுப்பக். அன்பானவர்களே, இந்த துஆவை அதிகமாக கேளுங்கள். இந்த துஆவின் படி அமல் செய்தால் எந்த அளவுக்கு அல்லாஹ் நம்முடைய மர்தபா, நம்முடைய அந்தஸ்தை உயர்த்துவான் என்றால், ஒளியில் அமைக்கப்பட்ட மேடை இருக்கும். அந்த மேடையில் நாம் அமர்ந்து இருப்போம். இந்த காட்சியை பார்த்து நபிமார்களும் ரசூல்மார்களும் மலக்குமார்களும் வானவர்களும் ஷுஹதாக்களும் ஆசை கொள்வார்கள், இப்படிப்பட்ட அந்தஸ்து இவருக்கு கிடைத்து விட்டது. எனவே அன்பானவர்களே, இந்த துஆவை கேளுங்கள், அதே போல் இதன்படி அமல் செய்யுங்கள். அமல் செய்தால் இன்ஷா அல்லாஹ் இந்த பாக்கியத்தை நாமும் பெறலாம். அன்பானவர்கள், அது மட்டுமல்ல, மேலும் பாருங்க எந்த அளவுக்கு என்று சொன்ன அன்பானவர்களே, நம்முடைய குழந்தைகள் இருக்கிறாங்களே, அதாவது பிறந்த குழந்தைக்கு நாம் செய்ய வேண்டிய கடமைகள், என்ன தெரியுமா? அன்பானவர்களே, குழந்தை பிறந்தவுடன் அவருடைய காதிலே பாங்கு சொல்வது, இரண்டாவது தஹனீக் செய்வது. தஹனீக் என்றால் ஈச்ச பழத்தை நம்முடைய வாயிலே மென்று அதுல ஜீரா இருக்கல்ல, அந்த குழந்தையின் நாக்கிலே தடவுவது. மூன்றாவது அந்த குழந்தைக்கு அழகான பெயரை சூட்டுவது. அப்துல்லா, அப்துல் ரஹ்மான், முஹம்மது, இது போன்ற அழகான பெயரை சூட்டுவது. சில பேரை பார்ப்போம், எப்படி பேர் வச்சிருப்பாங்க தெரியுமா? காலேஷா, கோரேஷா, புல்புல் கான். என்னடா பேர் இது? அன்பானவர்களே, அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், பெயரை அழகான பெயர் சூட்டுங்க. பெண்களோட பெயர் இருக்கிறதா? ஹதீஜா என்று சூட்டுங்கள், ஆயிஷா என்று சொல்லுங்கள், ஃபாத்திமா என்று சூட்டுங்கள். இதையெல்லாம் விட்டு எந்த பெயரை சொல்லக்கூடாதோ அது பெயரை நாம் சூட்டிக் கொண்டிருக்கிறோம். இதை கண்டிப்பாக கவனத்தில் கொள்ள வேண்டும். அன்பானவர்கள், மேலும் பாருங்க, குழந்தை பிறந்து 7ஆம் நாள், 14ஆம் நாள் அல்லது 21ஆம் நாள் மொட்டை அடித்து, ஆண் குழந்தையாக இருந்தால் 2 ஆட்டை அகீகா கொடுங்க, பெண் குழந்தையாக இருந்தால் 1 ஆட்டை அகீகா கொடுங்க. இப்படி செய்தால் அந்த குழந்தை இருக்கு இல்லையா,
பலா முசீபத்தில் இருந்து, கஷ்டங்களில் இருந்து, ஷைத்தானுடைய தீண்டுதலில் இருந்து, எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும், எந்த ஒரு தீங்கு வந்தாலும் அல்லாஹ் இதன் மூலமாக அதை அகற்றி விடுவான் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. எனவே அன்பானவர்களே, ஒவ்வொரு தாய்மார்களும் ஒவ்வொரு பெற்றோர்களும் குழந்தைக்கு செய்ய வேண்டிய கடமையாக இருக்கிறது. இதை ஒவ்வொரு பெற்றோர்களும் கண்டிப்பாக கவனத்தில் கொள்ள வேண்டும். அன்பானவர்கள், மேலும் பாருங்க எந்த அளவுக்கு என்று சொல்லான். அன்பானவர்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யாருக்காவது கண் திருஷ்டி ஏற்பட்டால், கண்ணேர் ஏற்பட்டால், தீய சக்தி நம்மை தீண்டினால், பலா முசீபத்துகள் இருந்தால் இந்த துஆவை அதிகமாக ஓதுங்கள். அஊது பி கலிமாத்தில்லாஹி தாம்மா மின் குல்லி ஷைத்தானின் வ ஆம்மா மின் குல்லி ஐனின் லாம்மா. இந்த துஆவை ஓதி அவர்கள் மீது ஊதி விடுங்கள், அல்லது அவர்கள் மீது தடவி விடுங்கள், அல்லது தண்ணீரில் ஓதி அவருக்கு குடிக்க தாருங்கள். ஏன் தெரியுமா? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய பேரர்களான ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சின்ன குழந்தையாக இருக்கும்போது அவர்களுக்கு கண்ணீர் ஏற்பட்டால், திருஷ்டி வந்து விட்டால், பலா முசீபத்தில் அகப்பட்டால் இந்த துஆவை ஓதுவார்கள், அந்த குழந்தைகளுக்கு ஊதுவார்கள். இந்த துஆவை ஓதி கையில் ஊதி அந்த குழந்தைகள் மீது தடவி விடுவார்கள். எனவே அன்பானவர்களே, இந்த துஆவை அதிகமாக அதிகமாக அதாவது ஓதி தன்னுடைய உடம்பிலே ஓதி ஊதி கொள்ளுங்கள். இதை விட்டு விட்டு போலியான பாபாக்களில் சென்று எனக்கு அது ஆயிடுச்சு, இது ஆயிடுச்சு, அப்படி ஆயிடுச்சு என்று சொன்னால் அன்பானவர்களே, நம்முடைய பலா முசீபத் நீங்குதோ இல்லையோ, நம்முடைய ஈமான் கத்ராவாயிடும், நம்முடைய ஈமானுக்கு ஆபத்து வந்துவிடும். எனவே அன்பானவர்களே, இந்த விஷயத்தை கண்டிப்பாக நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அன்பானவர், மேலும் பாருங்க எந்த அளவுக்கு என்று சொன்னால், அன்பானவர்களே, தன் பிள்ளைகளுக்கு மார்க்க கல்வியை கற்றுத்தாருங்கள். தன்னுடைய பிள்ளைகளுக்கு மார்க்க கல்வியை கற்றுத்தாருங்கள். ஏன் தெரியுமா? இந்த உலகத்திலே நம்முடைய பிள்ளைகளுக்காக வேண்டி இந்த உலகத்தை சம்பாதித்து அவன் கையில கொடுத்து விட்டு நாம் சென்றாலும் மறுமை நாளிலே நம்மை பார்த்து விரண்டு ஓடுவான். அப்பா பார்த்துட்டா எங்க ஒரு நன்மை கேட்டுருவாரோ, அம்மா பார்த்துட்டா எங்க ஒரு நன்மை கேட்பார்கள் என்று விரண்டு ஓடுவார்கள். யா நப்சி யா நப்சி, இறைவா என் நிலைமை என்ன, என் நிலைமை என்ன என்ற நிலை அங்கு ஏற்படும். அப்போது அன்பானவர்களே, நம்முடைய பிள்ளைகளுக்கு யார் குர்ஆனை கற்று தந்தார்களோ, யார் குர்ஆனை சொல்லி தந்தார்களோ, குர்ஆன் படி அந்த குழந்தை அமல் செய்ததோ, அந்த குர்ஆன் அந்த பிள்ளை என்ன செய்ய தெரியுமா? தன்னுடைய பெற்றோரை தேடி வரும், தன்னுடைய பெற்றோரை தேடி வரும். அல்லாஹ் எனக்கு இவ்வளவு பெரிய கிஃப்டை தந்திருக்கிறான், இப்பேற்பட்ட கிரீடத்தை தந்திருக்கிறான், என்னுடைய பெற்றோருக்கு நான் சூட்ட வேண்டும் என்று. எல்லாம் கஷ்டத்தில் இருப்பார்கள், சிரமத்தில் இருப்பார்கள், வேதனையில் இருப்பார்கள், யா நப்சி என்று இருப்பார்கள். அந்த சமயத்தில் அன்பானவர்களே, அந்த குழந்தை யார் இந்த உலகத்திலே தன்னுடைய குழந்தைக்கு குர்ஆனை கற்றுத் தந்தார்களோ, குர்ஆனை படி வாழச் சொன்னார்களோ, அந்த குழந்தை இருக்கிறதே அந்த இடத்துல பெற்றோர் கண்ணியப்படுத்தும், கிரீடத்தை சூட்டும். அந்த பாக்கியம் யாருக்கு கிடைக்கும் என்று சொன்னால், எந்த பெற்றோர்கள் தன்னுடைய குழந்தைகளுக்கு குர்ஆனை கற்றுத் தந்தார்களோ, குர்ஆன் படி அமல் செய்ய சொன்னார்களோ, அந்த பெற்றோர்களுக்கு அல்லாஹ் இந்த பாக்கியத்தை தருகிறார். யோசிச்சு பாருங்க, உலக கல்விக்கு முக்கியத்துவம், உலக கல்விக்கு முக்கியத்துவம் எவ்வளவு செலவு இருந்தாலும் பண்ண தயாரா இருக்கிறோம். மக்தபு குழந்தை அனுப்புறோமா? மக்தபு சாதாரண விஷயம் அல்ல சகோதரர்களே. மக்தபில குர்ஆன் ஓதிக்கொண்டு இருக்கிறது குழந்தை. எந்த குழந்தை மக்தப் வருகிறதோ குர்ஆனை கற்றுக்கொள்கிறது, துஆவை கற்றுக்கொள்கிறது, தன்னுடைய பெற்றோர்களுக்காக வேண்டி எப்படி துஆ செய்ய வேண்டும் என்று கற்றுக்கொள்கிறது, எப்படி தொழ வேண்டும் என்று கற்றுக்கொள்கிறது, எப்படி நோன்பு நோக்க வேண்டும் கற்றுக்கொள்கிறது, எப்படி ஜனாதா தொழ வைக்க வேண்டும் என்று கற்றுக்கொள்கிறது. எங்க? இந்த மக்தபில். நாம் தன்னுடைய குழந்தையை மக்தபுக்கு அனுப்புறோமா? மக்தபு போல நான் கேட்கிறோமா? ஏன் இன்னைக்கு மக்தபு போல என்று கேட்கிறோமா? ஆனா சகோதரர்களே, ஸ்கூல் என்று சொன்னால் அந்த குழந்தை கூப்பிட்டு அடிக்கிறோம், மக்தப் என்று சொன்னா விடுறா பரவாயில்ல. ஷைத்தான் எப்படி கெடுக்கிறான் பாருங்க.
எந்த கல்வியிலே சிறப்பு இருக்கிறதோ, எந்த கல்வியில உயர்வு இருக்கிறதோ அதுக்கு நான் முக்கியத்துவம் தருவதில்லை. இந்த உலகத்தை அற்ப காசுக்காக அவன் இறந்து விட்டால் அந்த காசு பணத்தை இங்கே தான் விட்டு செல்வான். அந்த கல்விக்காக நாம் முக்கியத்துவம் தருகிறோம், ஆனால் மற்ற முக்கியத்துவம் தருவதில்லை. எனவே அன்பானவர்களே, ஒவ்வொரு பெற்றோர்களுடைய கடமை தன்னுடைய பிள்ளைகளுக்கு குர்ஆனை கற்றுத்தர வேண்டும். கண்டிப்பாக மக்தப் அனுப்புங்கள். மக்தப் என்பது சாதாரண விஷயம் அல்ல. நாளைக்கு உங்கள் குழந்தை தொழ வேண்டுமா, மக்தப் அனுப்புங்க. நாளைக்கு உங்க பிள்ளைகள் நோன்பு நோக்க வேண்டுமா, மக்தப் அனுப்புங்கள். நாளைக்கு உங்களுடைய பிள்ளைகள் மார்க்கத்தின்படி அமல் செய்ய வேண்டுமா, மக்தபுக்கு அனுப்புங்கள். நாளைக்கு உங்களுடைய பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு கதர் செய்ய வேண்டுமா, பெற்றோர் கண்ணியப்படுத்த வேண்டுமா, மக்தபு அனுப்புங்கள். இல்லை என்று சொன்னால் உலக விஷயங்கள் தான் தெரியுமே தவிர மார்க்க விஷயம் எதுவுமே தெரியாது. எனவே அன்பானவர்களே, இந்த விஷயத்தில் கண்டிப்பாக கவனத்தில் கொள்ளுங்கள். மேலும் பாருங்க அன்பானவர்களே, எந்த அளவுக்கு என்று சொன்னால் நம்முடைய ஈமான் எந்த அளவுக்கு பலகீனமா இருக்கு பாருங்க. இந்த உலகத்தில் அப்டேட் என்ன தெரியுமா, ஒரு கிரிக்கெட் பிளேயர் எத்தனை பேர் இருக்கான், அவனுடைய வரலாறு என்ன, அவனுக்கு எத்தனை குழந்தைகள், அவனுக்கு எத்தனை பொண்டாட்டி. அதே போல ஃபுட்பால் பிளேயர் எடுத்துங்க, அவனுடைய எல்லா வரலாறுகளும் தெரியும். ஒரு நடிகர் இருக்கிறான், அவனுடைய வயசு என்ன, அவனுடைய பிள்ளைகள் என்ன, எவ்வளவு சம்பாதிக்கிறான், எல்லா வரலாறு தெரியுதா இல்லையா? ஒரு நடிகை வந்து விட்டால் அதோடைய எல்லா ஹிஸ்டரி அவனுக்கு தெரியுது. ஆனால் அன்பானவர்களே, ஒரு முஸ்லீமாக இருந்து கொண்டு அதாவது தொழுகை என்ன சுன்னத்துனா தெரியல, சுன்னத்து மோக்கதுனா என்னன்னு தெரியல, சுன்னத்தை கைர மோக்கதுனா என்னன்னு தெரியல, குர்ஆன்ல எத்தனை ஜுஸ் இருக்கிறது என்பது தெரியவது கிடையாது, குர்ஆன்ல எத்தனை வசனங்கள் இருக்கிறது என்பது தெரியல, குர்ஆன்ல எத்தனை ருக்கு இருக்குது என்று கேட்டால் தெரியாது. ஆனால் உலகத்தின் விஷயத்திலே எல்லாம் அதாவது விரல் நுனியில் வைத்திருப்பான், எது கேட்டாலும் சொல்லுவான். ஆனா மார்க்க விஷயத்திலே முக்கியமான விஷயம் கேட்டாலும் தெரியாது. நம்முடைய ஈமான் எவ்வளவு பலகீனமா இருக்கு பாருங்க. எனவே அன்பானவர்களே கண்டிப்பாக சிந்திக்க வேண்டும். முஸ்லீமாக இருப்பது சாதாரண விஷயம் அல்ல. அன்பானவர்கள் கண்டிப்பாக இது கவனத்தில் கொள்ள வேண்டும். அன்பானவர் மேலும் பாருங்க, இதைத்தான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். சூர ஷூரால 102வது வசனம், ஃபலவ் அன்ன லனா கர்ரத்தன் ஃபனகூன மினல் முஃமினீன். அந்த மக்கள் அன்பானவர்களே, தீயவர்களை ஷைத்தானுடைய படையை அல்லாஹ் நரகத்தில் வீசுவான். அப்போது ஒரு கூட்டம் பார்க்கும். என்ன சொல்லுவாங்க தெரியுமா? எந்த கூட்டம் தெரியுமா? யார் அல்லாஹ்வுக்கு ரசூல் படி அமல் செய்யவில்லையோ அந்த கூட்டம் பார்த்து சொல்வார்கள், ஆஹா, இப்படிப்பட்ட மூடர்களை பார்த்து நாமும் வெடிக்கட்டி விட்டோமே. எங்களுக்கு பரிந்துரை செய்வதற்காக, எங்களுக்கு ஷஃபா செய்வதற்காக யாரும் இல்லாமல் போய்விட்டார்களே. வலா சதீகினா மீன், எங்களுக்கு உற்ற நண்பர்கள் இல்லை என்று கை செய்தப்படுவார்கள். அப்போது சொல்வாங்க, ஃபலவ் அன்னலனா கர்ரதன் ஃபனகூனா மினல் முஃமினீன். இறைவா, என்ன திரும்ப உலகத்துக்கு அனுப்பும். எங்கங்க? மறுமையிலே விசாரிக்கப்பட்டு சொர்க்கத்தில் அத நரகத்தில் வீசப்படும் போது அவன் ஆசைப்படுவான், இறைவா எங்களை திரும்ப இந்த உலகத்திற்கு அனுப்பு. நான் இந்த உலகத்தில் வர வேண்டும். உலகத்தை வந்து சும்மா இல்லை, நல்ல முஸ்லிமலாக வாழ்வேன், நல்ல முஃமினாக வாழ்வேன், நல்ல முத்தகீனாக வாழ்வேன், நல்ல சாலியான மனிதனாக வாழ்வேன். நீ எதை சொன்னாயோ அந்த கட்டளைப்படி அமல் செய்வேன். எங்க சொல்வான்? இந்த உலகத்தில் இல்ல, மறுமையில சொல்வான். அல்லாஹ் அந்த வாய்ப்பை தருவானா? அந்த வாய்ப்பு கிடைக்குமா? கிடைக்காது சகோதரர்களே, யாருக்குமே கிடைக்காது. எனவே அன்பானவர்களே, இந்த வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். இந்த வாய்ப்பு நம்ம தந்திருக்கிறான். நேரங்கள் இருக்கிறது, காலங்கள் இருக்கிறது, அமல் செய்யக்கூடிய உலகம் இருக்கிறது. இதை நாம் விட்டுவிட்டால் நம்மை விட ஒரு மடையர்கள் உலகத்தில் வேறு யாரும் இருக்க மாட்டாங்க. எனவே அன்பானவரே, ஈமான் படி அமல் செய்யுங்கள். ஈமான் படி அமல் செய்தால்தான் இந்த உலகத்தில் நாம் வெற்றி பெற முடியும், மறுமையில் வெற்றி பெற முடியும். அப்படிப்பட்ட பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உமக்கும் எனக்கும் அனைத்து முஸ்லிம்களுக்கும் தௌஃபீக் தந்தல்வானாக வேண்டி என் உரையை நிறைவு செய்கிறேன். வாஹுல் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுன்னத்துல் ரசூல் தோடு